நீ விடுவித்துக்கொள். ஏதாவது கர்த்தரை விட்டு தூரப்படுத்துகிற காரியங்கள், கர்த்தரை சமீபமாய் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்கள், அல்லது தேவனை துதிக்க விடாதபடி தடுக்கிற காரியங்கள் எது எது இருக்குதோ அதுல இருந்து வெளியில வா. ஒரு மொழிபெயர்ப்புல எப்படி இருக்கு, சீயோனே நீ வெளியில வா அப்படின்றார். வெளியில வா, அதுல இருந்து நீ வெளியில வா, நீ உன்னை விடுவித்துக்கொள். ஆண்டவர் நீங்கள விடுதலை தரணும். நான் உன்னை பல இடத்துல விடுவிச்சாச்சு, இன்னும் இந்த இடத்துல நீதான் உன்னை நீ எழும்பணும், நீ விடுவித்துக்கொள். ஆமென். பல முறை இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறேன். எசபேல் வார்த்தை கேட்டு எலியா சூரச்செடிக்கு கிளம்பி படுத்துட்டார். கர்த்தர் போஜனம் கொடுத்தார். எதற்காக போஜனம் கொடுத்தார்னா எழும்பி ஓடுறதுக்கான போஜனம். ஆனா ஆண்டவர் என்ன செய்யல தெரியுமா, அவனை எழுப்பி தூக்கிட்டுலாம் போகல. ஆண்டவர் உனக்கு இங்க என்ன காரியம்ன்றார், நீ எழும்புன்றார். நீ எழும்பு, நீ எழும்பி ஓடுன்றார், நீ நட. ஆமே, ஆண்டவருக்கு போஜனம் கொடுத்த ஆண்டவருக்கு தூக்கிட்டு போக தெரியாதா? நான் எழும்ப வேண்டிய இடத்துல நான் எழும்பாம அடுத்து தேவனுடைய கிரியை என்னால பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு இங்க என்ன காரியம், நீ இங்க என்ன படித்திருக்கிற? இந்த சூரச்செடிக்கு மேல உனக்கு சூரச்செடி கீழே இல்லையப்பா. உன்னுடைய அடையாளம் சூரச்செடியின் கீழே படுத்திருப்பது அல்ல. உன்னுடைய அடையாளம் தேவனுக்கு முன்பாய் நான் நிற்கிறவன். இதுதான் அடையாளம். அதனாலதான் ஆண்டவர் உனக்கு இங்க என்ன காரியம், இது அல்லவே உன் பிளேஸ், இதல்லவே உன் பிளேஸ். உனக்கு பிளேஸ் கர்மேல் பர்வதம் அல்லவா, நீ அங்க வான்றார். அவன் ரீசன் இந்த வார்த்தை தியானிக்கும் போது அதான். அதனால சூரச்செடிக்கு கீழே வச்சு ஆண்டவர் எதெல்லாம் பத்தி பேசல தெரியுமா? எலிசாவை பத்தி பேசல, யெகோவா பத்தி பேசல, யாரை பத்தி பேசல. என்ன சொல்லியிருக்கலாம், நீ எசபேலை பத்தி கவலைப்படாத, நீ எலிசாவை அபிஷேகம் பண்ணும், யெகோவா அபிஷேகம், அதனால நீ இப்ப எழும்பி வா அப்படி சொல்லியிருக்கலாம்ல. கர்த்தர் அங்க வச்சு எதுவுமே பேச மாட்டார். நீ ஃபர்ஸ்ட் எழும்பு, நீ வந்து நில்லு. கர்மேல நின்ன பிறகு சொல்லுவாரு, நீ யெகோவா அபிஷேகம் பண்ணோம், எலிசாவை அபிஷேகம் பண்ணோம். அப்ப நான் நிற்க வேண்டிய இடத்துல நிற்காமல் கர்த்தர் என் வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆமென்.